இங்க இருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். போயிட்டு வா போ. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன், உடனே போயிட்டு வான்னு சொல்றீங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நான் போயிட்டா என் இடத்துல இன்னொருத்திய கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவே வேணாம், உள்ள போ. நீ யாரியா சொல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு? நான் உன் வீட்டுக்காரன்டி. வீட்டுக்காரன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதா? நான் அப்படிதான் போவேன். யோ, ஏதாச்சும் பேசியா? ஏதாச்சும் பேசு. லொட 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 லொடன்னு பேசுவீங்கள, இப்ப பேசியா? எப்படி பேசுறது? வாய்க்குள்ள மிச்சர் இருக்குது. ஏன் அழுறீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் என்னமோ உங்களை கொடுமை பண்ற மாதிரி நினைப்பாங்கல்ல. என்னது கொடுமையா பண்ணலையா? இப்ப இழுத்து போட்டு மாங்குன்னு அடிச்சிய, அதுக்கு பேர் என்ன? தாய் மசாஜா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை செல்லமால அடிச்சேன். செல்லமா அடிச்சா அடியாது, ஹேர் லாக் ஆகி ஹார்ட் பிளாக் ஆகிருக்கும். எதுக்குடி இப்ப அழுவுற? அடி வாங்கின நானே அழுவாம இருக்கேன், அடி கொடுத்த நீ எதுக்கு அழுவுற? பச்சை நடிப்பு நடிக்கிறிய பாவக்கா மாதிரி இருந்துக்கிட்டு. அடிச்சு விட்டோமேனு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஃபீல் பண்ணது போதும், உங்க அம்மா வீட்டு கிளம்புற. நீ கிளம்பு. ஐயோ, புருஷனை அடிச்சிட்டமேனு கொஞ்சம் பாவப்பட்டேன். இனி ஒரு வார்த்தை பேசுன பக்கோடா திங்கிற வாய்க்கு பல் செட்டு போடுற நிலைமை வந்துடும், பாத்துக்கோ. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கட்டுனதுக்கு கழுதைய கூட கட்டிட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. எங்க அப்பயே சொன்னான், நான் தான் கேட்கல, நீ தான் வேணும்னு அடம் முடிச்சேன். என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். என்ன சொன்னா உங்க அப்பன்? மகனே, உள்ளூர்காரனுக்கு விலை போகாத மாடு வெளியூர்காரனுக்கு விலை போயிருச்சுடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடான்னு என் அப்பன் சொன்னான். அப்ப புரியல, இப்ப புரியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.